தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் கனகாம்பிகையே போற்றி. ஓம் காக்குமங்காளியே போற்றி. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி போற்றி. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை பண்ணி உன் முன்னாடி ரத்தம் சிந்திட்டு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? எனக்காக தான். என்ன பாக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சாரும் நானும் வேற வேற இல்ல. அவரு நல்லா இருக்கணும். அவரு நல்லா இருக்கணும்னா வெண்பா அவர் கூட இருக்கணும். அவங்க 2 பேரும் பிரியவே கூடாது. ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி. ஆதிபராசக்தியே போற்றி போற்றி. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. அம்பியின் அருளும் வளமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராஜிமா, நீங்க பாட்டுக்கு கதிரேசன் அங்கிள் கிட்ட கேட்டுட்டீங்க. அவர் ஆல்ரெடி அந்த டெண்டரை விட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் தருவாரா என்ன? தராம வேற என்ன கிழிக்க முடியும் உங்க கதிரேசன் அங்கிளால? இந்த கேஸ்ல நீதான் துருப்பு சீட்டு ரஞ்சி. நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, கதிரேசன் வழக்கம் போல கோமாளியா தான் நிக்கணும். ஃபாரின் கனவெல்லாம் இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆள் கிட்ட வேற என்ன இருக்கு? முறைச்சுக்கிட்ட மீசையை முறுக்கி விட்டா மட்டும் போதுமா? என்னமோ சொல்றீங்க. ஆனா அப்படி தரதா இருந்தா நீங்க கேட்ட உடனே எஸ்ன்னு சொல்லிருப்பாரே. ஏன் கணக்கு சரியா இருந்தா அதிகபட்சம் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள கதிரேசன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வரும். வேற கேள்வியே கேட்காம எங்க வச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்னு கேட்பாரு பாரு. ராஜிமா, ஆல்ரெடி மல்லி கூட இன்னொரு டீலிங் பேசிட்டு இருக்கீங்க. இதுல கதிரேசன் அங்கிள் தந்தது பத்தாதுன்னு அவர் கம்பெனிலேயே ஷேர் கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் மாட்டிக்க போறேன். ஓய், என்ன இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்க? யாரு? கதிரேசனே தான். ராஜிமா, ஸ்பீக்கர்ல போடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன பண்ண போற? சொல்லுங்க கதிரேசன் சார். ராஜி, நான் யோசிச்சு பார்த்தேன். 2% ஷேர்ஸை நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை பத்தி தெரியாதா? உங்க பேத்திக்காக நீங்க என்ன வேணும்னாலும் செய்வீங்கன்னு. சரிதான் ராஜி, இருந்தாலும் நீ அதை வேற மாதிரி பயன்படுத்தக்கூடாதுல்ல. நியாயமா என்ன உண்டோ அதை செய்யறதுல எனக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. ஐயோ, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட பிசினஸ் ஃபீல்டுல நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இது வரைக்கும் கால் வச்சதே இல்ல. உங்களோட ஃபீல்டுல ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் உங்ககிட்ட ஒரு உதவியா கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டேன். அவ்வளவுதான். சரி சரி, நான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆனதும் உன்னை தேடி வந்து சேரும். நிதானமா படிச்சு பாரு. நம்ம கம்பெனியோட மற்ற ஷேர் ஹோல்டர்ஸும் சைன் பண்ண வேண்டியிருக்கும். அது சரி, மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டயும் இன்னைக்கே சைன் வாங்கிடலாம்ல? இவ்வளவு தெளிவா இருக்கா பாத்தீங்களாப்பா? ராஜே, நாளைக்கு கேஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு முடிச்சு தராம இருக்க முடியுமா? நீங்க மறுபடியும் இது என்னவோ எங்க ரஞ்சிதா சாட்சி சொல்றதுக்காக வாங்குற கூலி மாதிரி நினைச்சு பேசுறீங்க. அப்படி இல்ல ராஜே, வேலை முடிஞ்சிட்டா நல்லது தானே. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே ஆபீசர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கே வர வச்சு சைன் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்குமெண்ட்ஸ் உன் வீட்டுக்கே வந்து சேரும். சரி, நீங்க ரெடி பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்லைல்ல, நான் வச்சிடுறேன். ராஜே, அப்புறம் நாளைக்கு கோர்ட்ல ரஞ்சிதா நம்ம பக்கம் தெளிவா நிக்கணும். என்ன சார், இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? ஞாபகப்படுத்தணும்ல.
நான் செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சிட்டேன். இவ்வளவும் செய்யறதெல்லாம் என் பேத்திக்காக தான். இத்தனையும் பண்ணிட்டு நாளைக்கு அது நடக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க கதிரேசன் நாளைக்கு வேற மாதிரி மாறிடுவான். அப்படிலாம் ஏன் சார் யோசிக்கிறீங்க? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க எங்களுக்காக இவ்ளோ செய்யறப்ப நாங்க மாத்தி நடக்க முடியுமா? நடந்தா சரி. என்ன ராஜிமா சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்குமெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. என்னப்பா இவங்க இவ்ளோ பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க? நாளைக்கு கோர்ட்ல போய் நிக்கிற நிமிஷம் வரைக்கும் ஏதாச்சும் யோசிச்சு டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க போல. அவ பண்ணக்கூடிய ஆளுதாம்மா. என்ன பண்றது? இவ்வளவு தூரம் நாம இதுல இறங்கியாச்சு. கடைசி நேரத்துல முடியாது கிடையாதுன்னு சொல்லி அவளை பகைச்சுக்கிட்டா காரியமே கெட்டு போயிடுமா? என்னமோப்பா, நாளைக்கு கோர்ட்ல அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சரிதான். நடப்பாங்க. இல்லன்னா ராஜேஸ்வரி என்ன கௌரவமா மிரட்டி வாங்கினதெல்லாம் அனுபவிக்க விட்டுருவானா? அவ பொணமா தான் வீட்டுக்கு போவா. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சோர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லா. நீ என் கூட இருக்கணும் மல்லி, ப்ளீஸ். இப்போதைக்கு வெண்பாக்க பிடிச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் மல்லி. அவளுக்கு பிடிச்ச வேற எதையுமே என்னால இப்ப கொடுக்க முடியல. உன்னையே நான் மிஸ் பண்ண விரும்பல மல்லி. நீ எங்களுக்கு வேணும் மல்லி. கதை இன்னும் வரும் எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை. காலை கனவினில் காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணா. அதான் அந்த லாக்கெட்லயே எக்ஸ்ட்ராவா உங்க படமும் சேர்த்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே நான், மல்லி, வெண்பா 3 பேரும் ஒரே குடும்பம் அரவிந்த். அதுக்கு அடையாளமா தான் இந்த கிஃப்ட்னு சொன்னாரு. எப்படிமா இருக்க? என்னையா எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க? ஆமா, உன்னதான் கேட்டேன். உன் வாயில இருந்து உண்மை வருதான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியலையே. நான் யாருங்கிறது இருக்கட்டும், உலகத்துல உள்ளவங்க பாரங்களை எல்லாம் நீ சுமந்துக்கிட்டு நல்லா இருக்கேன்னு எப்படிமா சொல்ற? நீ நல்லா இல்லையம்மா. மனுஷங்க சொன்னாங்கன்னு மனுஷ சக்தியை முன் வச்சு செய்யற பரிகாரத்தை நீ செஞ்சுட்டு வந்து உக்காந்துருக்க. தெய்வத்தோட அருள் கிடைக்கலன்னா மனுஷங்க எத்தனை பரிகாரத்தை எவ்வளவு தடவை பண்ணாலும் அது நன்மையா இருக்காது. மனுஷங்களை நம்பி நம்பி ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போய் நிக்கிற. என்ன சாமி சொல்ல வரீங்க? நான் பண்ண பரிகாரத்துக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? உனக்கு வாக்கு கொடுத்தவங்க மேல நம்பிக்கை இருந்தா நீ இந்த பரிகாரத்தை பண்ணிருப்பியா? அப்ப இந்த பரிகாரம் இறைவனுக்கானதா உனக்கானதா? தான் சொந்தங்களுக்கு உதவுனா அது பாசம், மத்தவங்களுக்கு உதவுனா அது தர்மம். நீ செஞ்ச பரிகாரம் தர்மமா பாசமா? பாசம்தான். பாசத்துக்கு அலையிற மனசு. அந்த பாசம்தான் என்ன விலக்கி இழுத்துட்டு வந்து கொல்லுது. என் புருஷனும் பொண்ணும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன். உன்னோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே உன் கண்மூடித்தனமான பாசம்தான். திறந்த புத்தகமா இருக்க வேண்டிய நீ உனக்குள்ளேயே உன்னை மறைச்சிக்கிட்டதுக்கான விளைவுதான் இது. உன் கைய வச்சே உன் கண்ணை குத்துற சூழ்ச்சி இது. நீ முழிச்சுக்கிட்டா உன் கண்ணு முன்னாடியே விடியல். மனச முழுசா திறந்து விடு.
மனசுக்குள்ள அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிற அத்தனை ஆதங்கங்களையும் அவுத்து விடு. கேட்கறவங்க காதுல அது சேரும்போது உன் போராட்டத்துக்கான வழியை அதுவே கொடுக்கும். நான் உன்னை பார்த்தது உன் பரிகாரத்தோட பலன்தான். இதை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தெய்வ சங்கல்பம்னு நினைச்சிக்க. நீ ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ட. இதுக்கு மேலேயும் அந்த சங்கடம் உனக்கு வேண்டாம். இது கலிகாலம். நல்லதுக்கு காலம் இல்ல, நல்லவங்களுக்கும் இது காலம் இல்ல. மனுஷங்களை நம்பாத, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை மட்டுமே நம்பு. அது ஒண்ணு மட்டும்தான் நிரந்தரம். அதனாலதான் இதோ இவளுக்கு நிரந்தரின்னு பேரு. அவ வழிகாட்டுறான்னு நினைச்சிக்க. அவ காட்டுற வழியில போ. அப்பதான் கரை சேர முடியும். சீக்கிரம் கரை சேரப்பாரு. நல்லதுக்கு காலம் இல்ல, நல்லவங்களுக்கும் இது காலம் இல்ல. மனுஷங்களை நம்பாத, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை மட்டுமே நம்பு. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துட்டனா, நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கறதான முறை. தைரியமா சாமியை வேண்டிட்டு போ. என் தம்பி நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவான். அம்மா தாயே, உன்னை நம்பாமலா நான் இதெல்லாம் செய்யறேன்? உன்னை நம்பாமலா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? உன்னை நம்பாமலா நான் இந்த பரிகாரத்தை செஞ்சேன்? பின்ன ஏமா அந்த ஐயா மூலமா அப்படி சொல்ற? நான் உன்னைதான் நம்புறேன். ஆனா இன்னும் நீ என்ன நம்பலையா? இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன அப்படியே நீ எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கோமா. ஆனா நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விஜய் சாரும் வெண்பாவும் பிரிஞ்சிடவே கூடாது. அத மட்டும் செஞ்சு கொடுத்துடுமா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ராஜிமா, நீங்க கேட்ட உடனே கதிரேசன் எதுக்கும் நோ சொல்லாம சரி சரின்னு தலையாட்டுறாரு. வேற வழி? பல தடவை அவரும் கஸ்டடி கேஸ்ல முட்டி மோதி பார்த்து அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாமே ஆரம்ப கட்டத்திலேயே ஊத்திக்கிச்சு. ஆனா இந்த தடவை நம்ம பார்ட்னர்ஷிப்ல இது வரைக்கும் எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்குல்ல. மல்லிகிட்ட டீல் பேசின விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாம ஒருவேளை பெல்ட்டி அடிச்சிட்டோம்னா அந்த பயமும் அவருக்கு சேர்ந்துருச்சு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினால பேத்திய மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. அப்போ அந்த தெளிவை நீங்களும் தெளிவா யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல? பின்ன எப்பவுமே அலாட்டா இருக்கணும் ரஞ்சி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரோட கம்பெனி ஷேர்ஸ்ல 2% ஷேர்ன்றத நாம சம்பாதிச்சு வாங்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இப்ப பாரு, ஜஸ்ட் ஒரு போன் கால்ல அது அப்படியே நம்ம கைக்கு வரப்போகுது. விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸா மாறின கொஞ்ச நாள்லயே பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது பாரு. ஒண்ணு மட்டும் புரியுது. மாடு மாதிரி கடுமையா உழைக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் தான் கை மேல பலன் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட். ராஜமா, ஒருவேளை கதிரேசன் அங்கிளா இருக்குமோ? பின்ன நம்ம மனசு மாறதுக்குள்ள நாம கேட்டதை நம்ம கிட்ட கொடுத்துடணும்னு மனுஷன் பதட்டத்துல இருக்காரு போல இருக்கு. என்ன ஃபாஸ்டா இருக்காரு பாத்தியா? இந்த வயசுலயும் இவ்ளோ ஸ்பீடா இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம வெண்பாதான். வாங்க வாங்க. யாரையும் எதிர்பார்த்து கதவை திறந்த மாதிரி தெரியுது. என்ன எதிர்பார்க்கவே இல்லல்ல? இல்ல, நாங்க கதிரேசன்
யார சொன்ன? சொல்லு ரஞ்சிதா, இதுல என்ன சீக்ரெட் இருக்கு? கம்பெனி ஸ்டாஃப் கதிர்னு ஒருத்தர் ஃபைல் எடுத்துட்டு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓஹோ, நீ என்ன மல்லி திடீர்னு வந்திருக்க? உள்ளவான்னு சொல்ல மாட்டீங்களா? வா வா, உன்னை எதிர்பார்க்கல, அதான் உள்ள வா. ராஜிமா, இப்ப கதிரேசன் அங்கிள் வந்தா பிரச்சனை ஆயிடும். நீங்க பாட்டுக்கு இவ்வளவு உள்ள வர சொல்லிட்டீங்க. இப்ப என்னடி பண்ண சொல்ற? அவளை வச்சுதான் முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவளையும் சமாளிச்சு ஆகணும்ல. வசமா மாட்டிக்க போறோம். இதுல நான் வேற வம்பா மாட்டிக்க போறேன். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. என்னாச்சு? ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க. ரகசியம் என்ன இருக்கு இதுல சொல்லு? திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்காளே, என்ன விஷயமா இருக்கும் ராஜுமான்னு கேக்குறா இல்ல? நான் வந்த விஷயம் இருக்கட்டும், கதிர் ரொம்ப பெரியவரா என்ன? கதிரா? எந்த கதிர்? ஏய் ரஞ்சி, மல்லி நம்ம கம்பெனி ஸ்டாஃப் கதிரை கேக்குறாமா. ஓ, அந்த ஃபைலை கொண்டு வராருல, அதுக்குள்ள நான் மறந்தே போயிட்டேன். கதிர்னு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறதையா? இல்ல மல்லி, அவர் வரது. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. வயசுல பெரியவரான்னு கேட்டேன். எதுக்கு மல்லி இவ்ளோ டீடைல் எல்லாம் கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன் ரஞ்சிதா, கதிர் உங்க ராஜமாவை விட வயசுல பெரியவரா என்ன? உனக்கும் தெரியும் தானே? ஏன் வயசுதான் இருக்கும். அதனாலதான் ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? ஆஹா, நாளைக்கு கோர்ட்ல தான் வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவாருன்னு பார்த்தா இவ இப்பவே ஆரம்பிச்சிட்டாலே. இவளையே சமாளிக்க முடியாம உளறி கொட்டிட்டு இருக்கேன். கோர்ட்ல நாளைக்கு என்ன கூத்து நடக்க போதோ. இவ இத்தனை கேள்வி கேட்பானா கதிரேசனை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னு உண்மையே சொல்லி தொலைச்சிருக்கலாம். என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறியா ரஞ்சிதா? அட என்ன மல்லி நீ, ஆபீஸ்ல சின்னவங்க பெரியவங்கன்னு யாரு பாக்குறா? பொத்தாம் பொதுவா எல்லாரையும் நீங்க வாங்கன்னு தானே பேசுறோம். அதான் கார்ப்பரேட் கம்பெனிஸோட பழக்கமோ. நாங்கெல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்க. அப்புறம் இப்ப எங்க கம்பெனி வேற பெரிய லெவல்ல வருதுல்ல, இந்த மாதிரி நடைமுறைகளை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். இவ என்ன பிளான் போட்டிருக்கா? உள்ள வந்தவ உட்கார்ந்துட்டாளே. என்னாச்சு மல்லி, திடீர்னு வந்திருக்க? வழக்கமா உட்கார சொன்னா கூட உட்கார மாட்ட. இன்னைக்கு உன்கிட்ட ஒரு மமதை தெரியுதே. மத்த நாள்ல விஷயத்த பேசிட்டு ஓடுறதுலயே குறியா இருப்ப. உட்காருங்க, நான் விளக்கமா சொல்றேன். என்னாச்சு? வாசலே எட்டி எட்டி பாக்குற? அது கதிர் வராருல்ல, அதான். அவர் வர்றப்ப வரட்டும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். சொல்லு மல்லி. இந்த கேஸ் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி தானே நடக்கும்? இத கேட்கவா நீ வீடு தேடி வந்த? ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கலாமே. கரெக்டா நடக்கும்ல, ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதே. என்ன மல்லி, நான் எத்தனை தடவை உன்கிட்ட கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். திடீர்னு என்ன உனக்கு இப்படி ஒரு டவுட்? மனசுல ஏதோ தப்பாவே தோணுது. தப்பா எதுவும் நடந்துட கூடாதுல்ல, அதான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். தப்பானா? நீ மாத்தி சொல்லிடுவியோன்னு தோணுது. அது உனக்கு யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னா மல்லி? நான் எப்படி மாத்தி சொல்லுவேன்? நீ நாங்க கேட்டதை செஞ்சு கொடுத்திருக்க. நாங்களும் உனக்கு செய்யறதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அது செய்யணும்ல. கரெக்ட் தான். ஆனா மனசுல என்னமோ ஒரு நெருடல்.
கண்ணை மூடினாலே நீ மாத்தி சொல்ற மாதிரியே காட்சி வருது. அது நிஜமாயிடக் கூடாதுல்ல? அதான் வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.